ஓய்வு நாள்னு சொன்னாலே அது மனமுயற்சிக்குரியதான நாள். இந்த நாளில் வந்த யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். வேதத்தை எடுத்தவர்கள் ஏசாயா 58:11 நல்ல சத்தத்தை உயர்த்தி எடுத்தவங்க தெளிவாக படிக்கணும். ஒரு அவசரப்பட்டுறாதீங்க, நிதானித்து படிக்கணும். ஏன்னா வேகம் தடுமாற்றத்தில் படிக்கக்கூடாது. இந்த நாளில் ஏசப்பா நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால் ஏசாயா 58:11. அதில் 4 காரியம். முதல்ல இருக்கிற 3 காரியத்தை அவர் 1ஆம் தேதி வரைக்கும் அதிகால வேலையில் 5:30 மணிக்கே தேவன் நம்மளோடு பேசியிருக்கார். ஆனால் அந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த வார்த்தை தான் தேவன் இந்த நாளில் நம்மளோடு பேச போகிறார். முதல்ல இருக்கிற அந்த ஏசாயா 58:11 4 விதமான காரியங்கள் இருக்குது. எல்லாம் நல்லா கவனிக்கணும். யாரும் கீழே குடிஞ்சிட்டு கூடாது. முதல்ல நல்லா கவனிச்சு நம்ம சிந்தனையை கர்த்தருக்கு நேரம் திருப்பணும். அப்போ தான் நம்ம இறுதியாக இங்கே கீழே குடிஞ்சு அந்த வேதத்தை நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது வர்ற வார்த்தை உங்கள் இடத்துல போகாது. சங்கீதம் 76:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம சத்தத்தை உயர்த்தி கெஞ்சணுமா. நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்ம கெஞ்சணும். அப்படின்னா இந்த வேத வசனம் வாசிக்கும் போது மட்டும்தான் அந்த வசனத்துக்கு மேலே உங்கள் கண்ணு போகணும். கேட்கும்போது நீங்கள் நேரம் தேவனை பார்க்கணும், பரிபீடத்தை பார்க்கணும். அங்கே வருகிற வார்த்தை தான் உங்கள் சிந்தனைக்குள்ளே எழுதிட்டுக்கிற போகும். அதனால கவனிக்கிற ஒரு கிருமி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. கவனித்து கடைசியாக கூட நீங்கள் அதை எழுதலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா வேதத்தை தான் நீங்களும் நானும் நேசித்து கொண்டு இருக்கிறோம். அவரை தான் நம்ம நேசிக்கிறோம். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம். இதில் 4 விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்று சொல்லி, 2 மகா வளர்ச்சியான காலங்களை திருப்தி ஆக்குவார் என்று சொல்லி, 3வது எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார் என்று சொல்லி, இந்த 4வது காரியம் தான் இன்னைக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போவே வற்றாத நீரூற்றை போலவும் இந்த மாதத்தில் தேவன் நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்டர் பிள்ளைகளை புதுமைகளை ஒரே ஆன்லைனில் கேட்குற பிள்ளைகளை பிள்ளைகளை வற்றாத நீரூற்றாய் தேவன் வைக்க போகிறார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்றியப்பா. அந்த வற்றாத நீரூற்றுக்கு போவதற்கு முன்பதாக அந்த இருக்கிற அந்த 3 ஒரு 5 நிமிடம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இதில் 2 காரியம். முதல்ல வர 3 காரியம் உலகத்துக்குரிய காரியம். அது நமக்கும் கண்டிப்பாக நமக்கு மனுஷனுக்கு தேவை. உலக பிரகாரம் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு தேவை. 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவை. இந்த மாதத்தில் அந்த 2 விதமான பிளஸிங்கியல் ஊழியத்திற்கு தேவை. அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் நானும் பாக்கியவாங்க. ஒரு மனுஷனுக்கு 1 இருந்ததுன்னா அவனுக்கு ஒரு கை இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. 2 கை இருந்தால் தான் ஆசீர்வாதம். அப்போ உலகத்து ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கணும். அதை தான் தேவன் சொல்றார், கர்த்தமும் உன்னை கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறார். அது என்ன சொல்லப்பட்டிருக்கா? நித்தம் என்ன செய்வார்னா ஆண்டவர் உன்னை போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நேப்பனாய் இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 16:8 கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதே பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பனத்தில் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் சங்கீதம் 23:1 மேய்ப்பராய் இருக்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 32:8 போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். யோவான் 16:8 அவர் என்ன சொல்றார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கிறார். அப்போ நமக்கு ஆண்டவர் போதிக்கிறாருன்னு நம்ம கேட்டுக்கிறோம், நடத்துகிறாருன்னு கேட்குறோம். ஆனால் நமக்கு ஒரு கண்டிப்பு வரும்போது சபையில் கண்டிப்பாக நீங்களும் நான் அதை கேட்டே ஆகணும். ஏன் தெரியுமா? நம்ம பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம யாரும் நீதிமான்கள் அல்ல, உத்தமர்கள் அல்ல, இந்த இயேசுவால நம்ம பரிசுத்தவான்களும் இல்லை. அனுதினமும் அவர் ரத்தத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கழுவப்படணும் தான். அவர் சில கண்டிப்புகள் பலிபீடத்திலிருந்து வரும்போது யார் மூலியமாய் வந்தாலும் சரி, அதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படிதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா நம்மளை வழி நடத்த போறாரு. இரவு அக்கினி சம்பவம் பகலில் வரும்போது நல்லா வெயில் காற்று மழை இருந்ததுன்னா அதுக்கு கால சூழ்நிலைக்கு தக்க மாதிரி நடத்துவார். ராத்திரியில் நம்ம இருட்டில் போனோம்னா அதுக்கு வெளிச்சத்தை கொடுத்து தேவன் என்ன செய்வார்னா இந்த மாதத்தில் உங்களை என்னை நடத்துவார். 2வது வறட்சியான காலங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். இது என்ன பண்ணுறது? நம்ம வீட்டில் உள்ள ஒரு பற்றாக்குறை, ஒருவேளை அப்பமும் தண்ணீராக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு குறைவாக இருக்கலாம். அந்த குறைவை தான் அவர் சொல்கிறாரு. சங்கீதம் 147:14 சங்கீதம் 81:14 சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சிதமான கோதுமையினால் கண்மலை தேனினால நான் திருப்தி ஆகிறேன். அப்போ அப்பதும் தண்ணீர்
இறக்க போகிறார். உச்சிதமான கோதுமைனா என்ன? இந்த ரேஷன் கடையில் போய் நீங்கள் கோதுமை வாங்கும் போது அது கூடோட தவிரோட இருந்தால் அதை கொண்டு வந்து நம்ம என்ன செய்வோம்? வாங்க மாட்டோம். அந்த மூட்டையை நம்ம போடும்போதே நம்ம பார்ப்போம். ஆனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முதல் தரம், ரெண்டாவது தரம் இல்லாமல் மூணாவது தரத்தில் நல்ல உயர்ந்த ரக கோதுமைங்கிற அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஆகாரத்தை கொடுத்து இந்த மாதத்தில் உங்களை அதுக்கு அவர் கருத்து கூட நீங்களும் நானும் என்ன செய்யணும்? எப்போதுமே நீங்களும் நானும் இருந்து கொண்டே தான் இருக்கணும். அதனால லூக்கா 22:35 ஏசப்பா சொன்னாலே அந்த 12 சீடர்களை 70 பேரை தேவன் ஊழியத்துக்கு நடத்துவான். அழைக்கும் போது நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்புனாரு. அவங்க போயிட்டு வந்து அவர் கேட்குறாங்க, அவங்க என்ன நான் அனுப்புனேன், உங்களுக்கு போன இடத்துல ஏதாவது குறை இருந்தால்? ஒரு குறைவும் இல்லைங்க. அப்போ கர்த்தர் அழைக்கிற மனுஷனாக இருந்தாலும், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற மனுஷனாக இருந்தாலும், கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக இருக்கணும், அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகள், ரசிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தேவன் என்ன செய்வார்? அவங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். அதனால தான் எரேமியா 31:14 என் ஜனங்கள் 4 நாளைக்கு ஆவார்கள். அப்போ முதல்ல நம்மளை போதித்து இந்த மாதத்தில் கண்டித்து அவர் நம்மளை நடத்த போகிறாரு. ரெண்டாவது, கோதுமையினால் நல்ல உச்சிதமான நல்ல ஆகாரத்தினால போதித்து நம்மளை நடத்த போகிறாரு. மூணாவது, எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். அதனால் நம்ம உடம்புல ஒரு மனுஷனுக்கு எலும்பு தான் முக்கியம். ஒரு எலும்பை நிப்பாட்டி அதை சதையை கொடுத்து தோலை மூடிடுறாங்க. அதனால நமக்குள்ளே இருக்கிற எலும்பு நமக்கு வெளியே தெரியறதில்லை. அப்போ இந்த சதையும் இந்த தோலையும் தாங்கிறது எது? போடு, எலும்பு. அப்போ அந்த எலும்புக்கு தான் அது என்ன பிடிக்குன்னா, அது பலத்தையும் குடிக்கிறது என்று சொல்லி நம்ம எந்த வேலை செய்தாலும் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு என்ன செய்வாருன்னா பலத்தை கொடுப்பார். அதான் அந்த எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலி இல்லாமல் இருக்கணும், சரியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நிற்க முடியும், நடக்க முடியும், போக முடியும், வர முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, காலில் நமக்கு சதையில் ஒரு வலி வருதுன்னா ஆயில்மெண்ட் போட்டு தடவி சொல்லி உட்காந்துக்கிறோம். ஆனால் அதே அந்த எலும்புக்குள்ள வலி வந்ததுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அப்போ எலும்பு வந்து போன் வந்து அந்த விரல், கர்த்தருடைய விரலை நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்குறாங்க. அதனால தான் 23:22 சொல்லப்பட்டிருக்க அந்த விரல் காண்டாமிருகத்துக்கு வந்த விரல். காண்டாமிருகத்துக்கு எவ்வளவு விரல் இருக்குதோ அந்த விரலை நமக்கு கொடுப்பாங்க. அதனால அவர் சொல்கிறார், யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா 14 சொல்லப்பட்டிருக்கு. 10-11 படித்து பார்த்தீங்கன்னா காலேபுக்கு வந்து அவர் விரல் கொடுத்தாங்க. எப்போ? 45 வயசில். ஆனால் 85 வயசில் பார்க்கும்போது 45 வயசில் இருந்த விரல் 85 வயசில் இருந்தாங்க. அப்போ நினச்சி பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். மோசைக்கு அப்படிதான் உருவாகம் 34:7 மோசைக்கு அதான் சொன்னார். 120 வயசு வரைக்கும் மோசை இருந்தார். அப்போ 120 வயசு வரைக்கும் கண்ணு இருட்டாகலை, ஒளி வந்தல, சரீரத்தில் விரல் குறையில, எல்லாமே கரெக்டாக இருந்தான். எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தால், நம்ம ஆண்டவரோட இருந்தால் அந்த விரல் எப்போதும் நமக்குள்ளே இருக்கும். இதுதான் உலக பிரகாரமாக ஒரு மனுஷனுக்கு இது கண்டிப்பாக தேவை. அந்த தினம் நம்ம எப்படி போகணும், பேசணும், எங்கே நிற்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு நடத்துதல் கண்டிப்பாக நமக்கு தேவை. இல்லைன்னா தடுமாறி வந்துடும். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற ஆகாரம் நல்ல சாப்பாடுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நார்மலாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ குறை இல்லாமல் யாரும் போய் ஏறி நிற்காமல் நம்மளும் நம்ம பிள்ளைகளும் திருப்தியாக இருக்கிறது, திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு ஆனவர் என்ன செய்வார்? திருப்தியாக ஆகாரத்தை. மூணாவது மெயின் சூழ்நிலையே இருந்தால் நம்ம சரியாக இருக்க விரல் தான். அந்த விரல் இருந்தால் மட்டும்தான் தேவனுக்காக எதையும் நீங்களும் நானும் செய்ய முடியும். அந்த விரலை ஆண்டவர் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இந்த 3 காரியமும் உலக பிரகாரமான காரியம். இதை நம்ம வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இந்த 4வது காரியம் தான் முக்கியமான காரியம். அதுதான் இன்னைக்கு. அதை மறுபடியும் என்னோட படிங்க. ஏசாயா 28:11 அந்த கடைசி 4வது படிங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, ஆல்ரெடி 3 காரியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த 4வது காரியம் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். நான் கூட இதை ரொம்ப யோசித்து 2 நாளாக எழுதி கொண்டிருந்தேன். ஆனால் அந்த முக்கால்வாசி அதெல்லாம் வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ஆராதனையிலே வந்துருச்சு. அப்போ நினைச்ச தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன்கிட்ட தேவன் பேசும்போது இது எப்படி நம்ம உறுதிப்படுத்தணும்னா, இன்னொரு நபர் மூலயமா அந்த வார்த்தை வருது அப்படின்னா அப்போ தேவன் வந்து அது என்ன செய்கிறாரு? அந்த ஊழியத்தையும் கனப்படுத்துகிறார், அந்த செய்தியை கனப்படுத்துகிறார், அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறார், அதை நிறைவேறுகிற காரியத்தையும் கனப்படுத்துகிறார். அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த காரியத்தை
தேவன் கண்டிப்பாக அங்கீகரிக்கிறார். அதை தெரிஞ்சுதான் நம்மளை எழுதுகிறான்னு நீ சந்தேகப்படாதே அப்படின்னு சொல்லி. அப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் மற்றாத நீரூற்றை போலவும் நீங்கள் அதை வைக்கணும்னு சொல்லி இந்த நாளில் இருந்து நம்ம செபிக்கிறோம். இது ஆவிக்குரிய காரியம். இது ரொம்ப ஒரு முக்கியம். இதில் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதை சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். அது ஆவியானவர் எப்படி நடத்துவாரோ அது நடத்துவார். ஒரு மனுஷனுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆறு போடுறத ஓடுறத பார்த்துருப்பீங்க, நதி ஓடுறத பார்த்துருப்பீங்க, குடங்கள் போடுறத பார்த்துருப்பீங்க, கிணறுக்குள்ளே பார்த்துருப்பீங்க. அந்த ஈரம் படிக்கிறதுலாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தண்ணி இப்போ வாய்க்கால் ஓரத்தில் நீங்கள் போகும்போது அந்த வாய்க்கால் ஓரத்தில் ஈரம் அப்படியே பறந்துருந்து அந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த செடி நல்லா வளர்ந்துருக்கும். ஏன்னா அந்த ஈரப்பதம் அது இருந்துக்கிட்டே இருக்கும். காற்று அடித்தாலும் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் பயங்கரமான வறட்சி இருந்தாலும் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வறண்டு போனாலும் அந்த ஆத்தோரம், அந்த கடல் ஓரம், அதே மாதிரி அந்த வயல்வெளி ஓரம், கிணற்றுக்குள்ளே பாருங்கள். கிணற்றுக்குள்ளே கூட நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா அந்த கிணற்று சுற்றி தண்ணி இருக்கும். அந்த நீர் தண்ணி இருக்கிற அந்த ஓரத்தில் நிறையா செடிகள் எல்லாம் முளைச்சிருக்கும். அப்போ அது இது ஆறாகவும் இருக்கலாம், கிணறாகவும் இருக்கலாம், குளமாகவும் இருக்கலாம், நதியாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்படி அதோட இணைந்து போகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் 10 விதமான காரியத்தை செய்ய போகிறார். என்னுடைய அனுபவத்தில் ஆண்டவர் ஒரு 10 விதமான காரியத்தை எனக்கு சொன்னது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆளுநருக்குள்ள நம்மளை கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 10 காரியத்தை இந்த நாளில் வந்த பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன் என்று சொன்னால் ஆராதனையில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நம்ம அதுக்கான பிரயாசம் பண்ணணும். ஆமாம், ஹல்லேலூயா. அதில் 10 விதமான காரியங்கள் என்னன்னு சொன்னால், முதல் காரியம் சங்கீதம் 1:3 படிங்க. சங்கீதம் 1:3. அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்குள்ள நம்ம இருந்தால் என்ன நடக்கும்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிற மனுஷன், இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டால செய்ய வேண்டிய காரணம். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தாவியான துணையோட நீங்களும் நானும் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற காரியம் ஏன் வாய்க்கலன்னு நீங்களும் நானும் முடிவு பண்ணிக்கணும். கொஞ்சம் சிந்திக்கணும். அதை நீங்கள் வீட்டில் உட்காந்து சிந்திக்கணும். அப்போ நம்ம நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டுக்கிறோமா? அப்போ ஆவியானவரோட நம்ம கனெக்டிங்கில் இருக்கிறோமா? அவர் நமக்குள்ளே இருக்கிறாரான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அது முதல் காரியம். ரெண்டாவது எரேமியா 17:8. ஏன் உங்களை நான் படிக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியணும். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். முதல்ல நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்குள்ள ஆவியானவரோடு இணைந்து போனால் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன செய்வாரா? வாய்க்கப்படுவாரோ. ரெண்டாவது என்ன செய்வாரா? நம்ம பசுமையாக நம்ம வாழ்க்கையில் வறட்சி வைக்க மாட்டார். ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, நீ ஆவியில் குறைவாக இருக்க, அனலில் குறைவாக இருக்க. இப்போ வெளிப்படுத்தின 3:14 ஆவியில் அனலாக இரு, குளிராக இரு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருங்கன்னா வாங்கி போடுவேன். அப்போ ரெண்டில் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம இருக்கணும். வறட்சிதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கணும். பசுமையாக இருக்கணும்னா அந்த தண்ணீர் ரெண்டையில் ஆவியானவரோடைய அந்த நீரோட்டோடைய நம்ம என்ன செய்யணும்னா அவரோட நம்ம என்ன பண்ண போகிறதுக்கு, அவரோட கூட இருக்கிறதுக்கு நீங்களும் நான் பழகி கொள்ளும்போது நம்மளை பசுமையாக செழிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில். அது அப்படின்னா உற்சாகமாக. ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, இவங்க சின்ன வயசாக இருந்தாலும் நல்லா உற்சாகமாக இருக்காங்க, இல்லை ஒரு இடம் வயதில் நல்லா இப்போ ஒரு வாலிபனை உற்சாகமாக இருக்கிறான்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவன் வாலிபனை உற்சாகமாக இருந்துதான் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டினவங்க, ஒரு பலவீனத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு வியாதியில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கர்த்தர் சமூகத்தில் ஒரு உற்சாகமாக இருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஆவியானவர் அவங்களோட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. நான் உன் கூட இருக்கிறேன். உன் பலவீனம் உனக்கு முக்கியம் இல்லை, உன் காரியம் உனக்கு முக்கியம் இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு நாலாவது ஒருத்தர் வேலை கொடுத்து ஆவியானவர் என்ன செய்வாங்க? செழிப்பானவர் என்ன செய்வாங்கன்னா கொண்டு போப்பாங்க. அதை தான் ஏசாயா 49:10 சொல்லப்பட்டிருக்கு. வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் உஷ்ணம் வந்தாலும் அது நம்மளை ஒன்றும்
செய்யாதுன்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறாருன்னா செய்கிறார். மூணாவது அதே எரேமியா 31:9 எடுத்து படிங்க. எரேமியா 31:9 முதல் காரியம் படிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், ஆமென். அவர்களை வழி நடத்துவேன், ஆமென். அவர்களை தண்ணீருள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே ஆமென். நடக்க பண்ணுவேன். ஆமென். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், நன்றி அப்பா. இப்ராஹிம் என் ஜேஷ்ட புத்திரனா இருக்கிறான். ஆமென். ஹalleluya. இதுவும் அதுல எது வருது? நதி அண்டை. இது என்ன வருது? ஹோலி ஸ்பிரிட் அது வருது. முதல்ல ஆவியானவர் நம்மளோட இருப்பார் என்று சொன்னால் நம்ம செய்யற காரியங்கள் வாய்க்கும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு செழிப்பு பசுமை காணப்படும், வறட்சி காணப்படாது. மூணாவது செம்மையான வழியில் நம்மளை நடத்துவார். நம்ம வரும்போது ஆண்டவர் வரும்போது நம்ம அழுகையோட தான் வருமா, கண்ணீரோட தான் வருமா. ஆனால் அதை தேவன் கேட்டு சத்தத்தை உயர்த்தி கெஞ்சலும் இல்லை, அந்த மாதிரி சத்தத்தை உயர்த்தி கேட்டு நம்ம கெஞ்சி கேட்கும்போது ஆவியானவர் என்ன செய்வாரா, இந்த வழி வேண்டாப்பா, உங்கள் செம்மையான பாதையில் நான் நடத்துகிறேன், நான் உனக்கு பிதா, நீ எனக்கு சேஷ்ட புத்திரன், நீ என்னுடைய குமாரன் சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை செம்மையான வழியில் நடத்துவார். அதனால தான் நம்ம எப்பயுமே ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள ஆவியானவருக்குள்ள நீங்களும் நானும் நடக்க கற்றுக்கணும். நாலாவது உன்னத பாட்டு 4:12. உன்னத பாட்டில் தேவன் சொல்லியிருக்கிறார். உன்னத பாட்டு 4:12 எடுத்துவங்க வாசிங்க. என் சகோதரியே, ஆமென். என் மணவாளியே, ஆமென். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் உத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஆமென். ஹalleluya. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அது தோட்டம், ஒரு செடி வளருதுன்னா தோட்டம் போட்டால் அது பாதுகாப்பு. முத்திரிக்கப்பட்டதுன்னா அது ஒரு பாதுகாப்பு. ஒரு சீல் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்லேயே போய் ஒரு இடத்துல சீல் வச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு. ஒரு சைன் பண்ணால் ஒரு பாதுகாப்பு. ஒரு தோட்டத்தை நம்ம வேலி அடித்தோம்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு. வீட்டுக்கு காமன் சுவர் போட்டோம்னா பாதுகாப்பு. அப்போ தேவன் சொல்கிறார், ஆவியானவர் ஒரு மனுஷனோட இருந்தார் என்று சொன்னால் அவனுக்கு என்ன செய்வார், ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். இது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான அவசியமான காரியம். அப்போ முதல்ல தேவன் நம்மளோட இருந்தால் நம்ம காரியத்தை மாற்ற பண்ணுவார். ரெண்டாவது அவர் என்ன செய்வார், செழிக்க செய்வார். மூணாவது அவர் என்ன செய்வார், செம்மையான வழியில் நடத்துவார். நாலாவது என்ன செய்வார்னா பாதுகாப்பை கொடுப்பார். இப்போ ஐந்தாவது சங்கீதம் 36:9. சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, ஆமென். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். ஹalleluya. இதுலயும் ஜீவ ஊற்று தான் வருது. இதுலயும் பரிசுத்த ஆவியானவர், இந்த 10 காரியத்திலே ஆவியானவர் தான் வருவார். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவன் இப்படியெல்லாம் கிருபை செய்து நம்மளை நடத்துறாரே அப்படின்னு சொல்லி. அப்ப வெளிச்சத்துல நம்ம ஆண்டவர் என்ன செய்வார், ஜீவ ஊற்றாய் ஹோலி ஸ்பிரிட் நம்மளோட இருக்கும் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்துல நம்மளை என்ன செய்வாரா, நடத்துவாரா. வெளிச்சத்தை காண்கிற பிள்ளைகளா வச்சிருப்பாங்க. ஒருவேளை நம்ம மனக்கண்கள் குருடா இருந்தா கூட இல்லை, இது இருட்டு, இது கூட நம்ம போகக்கூடாது, நம்ம ஆண்டுடைய கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லி அவர் என்ன செய்வார், ஆண்டுடைய மனக்கண்களை ஆண்டவர் என்ன செய்வாரா, நமக்கு மனக்கண்களை திறந்து வெளிச்சத்தை காண்கிற பிள்ளைகளாய் நம்மளை என்ன செய்வாரா, அது கூட நம்ம கொண்டு போகலாம். அடுத்தது யோவான் 7:38 6வது காரியம். இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஞாபகமாக வைக்கணும். ஏன்னா நம்ம மறந்துடவே கூடாது. வேத வாக்கியம் ஆமென். சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்கு ஓடணும்னா நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹalleluya. விசுவாசத்தினால இல்லாத எதுவுமே இல்லை. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதிர்பார்க்கணுமோ எதை செய்யணுமோ செய்யலையோ எல்லா வித காரியத்தையும் ஒரே பாயிண்ட்ல விசுவாசத்தில் முடியும். ஏசாமி விசுவாசத்தில் தான் எல்லாவற்றையும் செய்வார். மற்றவங்களை பார்க்கும்போது நீ விசுவாசம் உள்ளவனா இரு, நீ விசுவாசிக்கிறாயா, நீ குணமாகலையா, நீ விரும்புகிறாயா அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப 6வது காரியம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ள உங்களையும் அவர் கொண்டு போவார். அடுத்தது 7வது காரியம், அதே யோவான் 4:14 படிக்க மாட்டோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஆமென். ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆமென். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஆமென். கொடுக்கிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். ஹalleluya. இதுவும் பரிசுத்த ஆவியானவர் குறிக்குது. ஏன்னா அந்த சமாரிய ஸ்திரீக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா கிணத்துக்கிட்ட இவர் உட்கார்ந்துருக்காரு, நடந்து வந்து களைப்பில் உட்கார்ந்துருக்காரு. அவரோட களைப்பு ஆத்மா தாகங்கிற களைப்பில் இயேசுனார் உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மா அந்த கிணத்துக்கிட்ட தண்ணி எடுக்க வரும்போது அது கேட்குது.
அப்போ எனக்கு ஒரு தாகத்துக்கு தண்ணி தானே அப்படின்ட்டாரு. ஒரு பாத்திரம் இல்லை, எங்கிட்ட இருக்கிற அந்த குளத்து கிணறு கூட ஆழமாக இருக்கிற விட்டு மூத்தவங்களுக்காக நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏசாமி எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு அவர் சொல்கிறாரு, நீ இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டா அடிக்கடி உனக்கு தாகம் வரும், ஆனால் நான் கொடுக்குற அந்த தண்ணியாக அந்த பரிசுத்தாவியான அவர் குடிச்சு அவர் சொல்கிறாரு, அப்போ அந்த தண்ணீரை நீ குடிச்சின்னா வாழ்நாள் முழுவதும் உனக்கு தாகம் வராது. அப்போ மாமிச பிரகாரமாக இந்த தண்ணி நமக்கு தேவைப்படுது, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு என்ன தேவைப்படுது? பரிசுத்தாவியான அபிஷேகம் தண்ணி தேவைப்படுது. அதனால தான் பாருங்க, ஆராதனையில் ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவி, அந்த தேவ மனசில் எழுதின அந்த பாடலுக்கும் இந்த வேத வசனமும் கரெக்டாக ஜீவ ஊற்று, ஊறுகிற ஜீவ ஊற்று அவனுக்கு நான் கொடுக்குறேன், அனுதினமும் 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 கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அது ரொம்ப எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ஜீவ ஊற்று ஆண்டவரை எனக்கு ஒரு பாடல்களே கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆராதனையும் இந்த செய்தி வேலையும் தேவன் ஒன்றாய் கனெக்ட் பண்ணுறாருன்னா எனக்கு ஆவியானவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ ஒரு ஜபத்தில் லீடிங் ரெண்டு ஒரே மாதிரி போனதுன்னா அந்த கனெக்டிங் கரெக்டாக இருக்கிற ஊழியம் சரியாக போகுதுங்கிறதுனா ஒரு கணவன் மனைவி எப்படி ஒன்றா இணைந்து அன்பாக இருக்கிறார்களோ, அப்பாவும் அம்மாவும் எப்படி ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்களோ, மகளும் மகனும் எப்படி ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்களோ, அப்படி ஊழியத்தில் இரு மனங்களும் ஊழியம் செய்கிறாங்க. பாஸ்டராக இருக்கலாம், பாஸ்டரோட மனைவியாக இருக்கலாம், பாஸ்டரோட அம்மாவாக இருக்கலாம், அல்லது ஊழிய ஆராதனை ஒருத்தர் நடத்தலாம், செய்தி ஒருத்தர் நடத்தலாம். அந்த இருவரோட இறுதியத்தின் கனெக்டிங்க தேவன் ஒன்றாக இணைப்பார் என்று சொன்னார். உண்மையிலே அந்த இறுதியத்துக்காக ஆண்டவர்கள் நான் நன்றி செய்ய தேவன் எப்பேற்பட்ட ஊழியமாக இருந்தாலும் தேவன் அதை கனப்படுத்தப்படலாம் இருக்கிறார். அப்போ அந்த ஊற்று தண்ணீரே ஜீவ ஆதின்னு சொல்லி அன்னைக்கு அந்த தேவ மனுஷன் எழுதினார். அவர் இறந்துட்டார், அவரை நம்ம பார்க்கல, ஆனால் எத்தனை ஆண்டுகள் முடிஞ்சதுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு தேவனோட நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கும் ஒரு ஆசை, அந்த வரிய 4 வரி நம்ம பாடுவோமா? ஊற்று தண்ணீரே என்ன தேவ ஆவியே, ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. அடுத்து எத்தனாவது சொல்லுங்க பாடுவாங்க? பரவாயில்ல, தெளிவாக கேட்குறீங்க. ஏசாயா 66:12 எடுங்க. ஏசாயா 66:12 என்ன வெளிச்சத்தில் நடந்துட்டோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற காற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அடுத்தது பரிசுத்தாவியான ஒரு மனுஷனுக்குள்ள நிரந்தரமா அவர் வந்துட்டாருன்னா சமாதானத்தை நதியை போல கொடுப்பாரு. நதி எங்கேயாவது நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? நதி நம்ம பார்த்துருக்கோம், பெரிய கடல், தண்ணி எங்கேயாவது நிற்குமா? அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். அதுபோல் ஆவியானவர் நமக்குள்ள வந்தா ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் இந்த மாதம் நீங்க நம்புறீங்க. தோட்டத்தை போல மற்றாத இன்னொருத்தை போல ஒரு மனுஷன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வார். பசுமை ஒரு செழிப்பை உண்டாக்குவார். செம்மையான வழியில் அவனை நடத்துவார். அவனுக்கு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுப்பார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் காண்பிப்பார். விசுவாசத்துக்குள்ளேயும் கொண்டு போவார். அபிஷேகத்தின் அழகையும் கொண்டு போவார். இப்போது சமாதானத்தையும் கொண்டு போவார். 8 முடிஞ்சதுங்களா? அடுத்து 9, 10 இது ரொம்ப முக்கியமானது. எசேக்கியேல் 47:12 ஒருத்தர் எசேக்கியேல் 47:12 ஒருத்தர் வெளிப்படுத்தல் 22:7 நதியோரமாய் அது நிக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவர்களுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும்
புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்திற்கும் ஆனவைகள். அதான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா மாசந்தோறும் புதிய புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கு. அதுதான் வெளிப்படுத்தின 22:5 இருக்கு. இப்ப இன்னைக்கு சொல்லப்பட்ட ஆராதனையில சொல்லப்பட்ட ஆவியின் கனிகள் 9 வந்துருச்சா இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா என்ன வரும்? ஆவியின் கனிகள் வரும். ஆனா அந்த ஆவியின் கனிகள்ல முக்கியமான கனி எது? அன்பு. அந்த அன்பு குறித்து ஒரு நிமிஷம் நாங்கள் யோசனை பண்ணும்போது ஏசுகாரன் சொன்னார், எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுச்சு. அதை நம்ம திங்க் பண்ணணும். 3 காரியம் நிறையா இருக்குது. ஏசு கிறிஸ்து செய்த அன்புல நிறையா காரியம். ஆனால் அந்த 3 காரியம் பாருங்க. இப்போ ஏசாமி யார் காட்டி கொடுத்தா? யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஆனால் காட்டி கொடுக்கும்போது அவர் ஏன்னா என்னை காட்டி கொடுத்தேன்னு சொன்னாரா? இல்லை, என் சிநேகிதனே. ஆனால் அவருக்கு தெரியும் இவன் நம்மளை காட்டி கொடுக்க போகிறான், இவனால் நம்ம பிடிக்கப்பட போகிறோம், நம்ம அடிக்கப்பட போகிறோம், சிலுவையில் அறையப்பட போகிறோம், எல்லாமே தெரியும். மறிச்சு நம்ம 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிற எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என் சிநேகிதனே. நம்மளால் அப்படி யாரையாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. காட்டுக்களாக கூட முடியாது. ஒருத்தர் நம்மளை காட்டி கொடுத்துட்டாங்க, பேசிட்டாங்க, திட்டாங்கன்னா நேராக நம்ம பேசலைன்னா கூட என்ன செய்வோம்? மறைமுகமாக மனசுல வச்சுட்டு பார்த்துட்டு ஒதுக்கிட்டு போயிடுவோம். இவங்க சாகாசமே நமக்கு வேண்டாம். எப்படி இவ்வளவு ஒரு சூழ்நிலையில் தான் முழுசாக அடிக்கப்பட போகிறோன்னு தெரிஞ்சு இந்த யூதாசை சிநேகித்தார் அப்படின்னு நினச்சேன். 2வது பேதுருவை அவர் நல்லாவே நேசித்தார். கூடயே இருந்த பேதுரு ஊழியத்துக்கு நீ தான் அந்த சபையை உண்மையாக தான் கொடுக்க போகிறேன், நீ தான் ஊழியத்தை செய்ய போகிறேன், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்ட போகிறேன், பரவாயில்ல சாரியே வாங்கியதாப்பான்னு சொன்ன பேதுரு 3 தடவை மருந்து வச்சுட்டாங்க. யாருன்னே தெரியல. அந்த பேதுரு அந்த யோவான் 21 என்னை நீ பின்பற்றி வந்து பேதுரு, என்னை நீ மறுதளிச்சாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கொடுத்துருவான், ஊழியத்தை உன் கருத்தில் கொடுத்துட்டேன், பகவத்தின் சாதியை உன் கருத்தில் கொடுத்துட்டேன், ஆத்மாக்களை உன் கருத்தில் கொடுத்துட்டேன், நீ என்னை பின்பற்றி நீ வந்துதான் ஆகணும். நீ காலையில் அதிகாலையில் 3:15 மணிக்கு ஆண்டவர் எழுதி விட்டாரு. சரி, எழுதிச்சு கொண்டா ஜெயிக்கும்போது யோவான் 21 அதிகாரத்தை படிக்கும்போது அதில் அப்படித்தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர். அந்த பேருக்கு வலைய ராவலும் மீன் கிடைக்காம கஷ்டப்பட்டப்போ வலது பக்கம் நீங்கள் வலையை போடுங்கன்னு போட்டு 153 பெரிய மீனை எடுத்தாரு. ஆனால் அப்போ கூட பேருக்கு என்னை அன்பாக இருக்கிறாயா, மறுபடியும் அன்பாக இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறியா, யாருகளை நினைக்கிறியா, என் பின்னாடி ஒரு மருந்தளிச்ச ஒரு பேருவை இயேசுவை யாருன்னு தெரியாத ஒரு மனுஷனுக்கு தெரியாதுன்னு சொன்னான். அவரை நல்லா தெரிஞ்சு 3 வருஷம் கூடவே இருந்து அவ்வளோ அற்புத அதிசயங்களை பார்த்து நல்லா உண்டு முடிஞ்சு தூங்கி ஒரு கவலையும் இல்லை. அந்த 12 சீடர்கள் வேலைக்கு போயிருப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. அவர் கூட இருந்த நாட்கள் எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தாரு. அப்படி மருந்தளிச்ச ஒரு பேருவை என் உழைத்து நீ வேணுப்பா, உன்னை நான் நேசிக்கிறப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ நேசிக்கிறியா? அந்த வார்த்தை ரொம்ப ஒரு கலங்க கொண்டு வந்துருச்சு. அப்போ நம்ம எத்தனை விதத்தில் அவரை மனசு வச்சுருப்போம், எத்தனை விதத்தில் காட்டி கொடுத்துருப்போம், எத்தனை விதத்தில் நம்ம கோபப்படுத்தியிருப்போம், எவ்வளோ விதத்தில் சங்கடப்படுத்தியிருப்போம், என்னென்ன நம்ம செஞ்சுருப்போம். நம்ம நினைக்கலாம் நம்ம ஏசாமி எங்கே காட்டி கொடுத்தோம், அவரை எங்கே திட்டுப்போம், அவரை எங்கே பேசுகிறேன். நம்ம ஏசாமி சொல்கிறாரு, சின்ன ஒருத்தருக்கு என் இடத்துக்கு ஒரு சிறியவனுக்கு நீங்கள் ஒரு தீங்கு செய்தால் கூட அது எனக்கு செய்து போகிறாரு. அப்போ எத்தனை நாள் நம்ம காட்டி கொடுத்து என்ன தான் யோசனை பண்ணேன், எத்தனை நாள் நம்ம பொய் சொல்லியிருப்போம், எத்தனை நாள் காட்டி கொடுத்துருப்போம். ஏசாமி எவ்வளோ நாள் நம்ம மறுத்து வச்சுருப்போம். விலகு இல்லாதவரை நீங்கள் முடியலான்னு எவ்வளவு நாள் நம்ம ஓடி இருப்போம். எத்தனை காரியத்துக்கு தேவைக்காக மட்டும் அவனை நம்ம தேடி இருப்போம். காரணம் நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன். அதை இத்தனை ஆண்டுகள் என்னை நீங்கள் நடத்தி இவ்வளவு நேசித்து இந்த வார்த்தையை கேட்கறீங்களே, யாருக்களை இன்னும் நீ நேர்ப்பீரான்னு நம்ம வயசை பார்க்கணும், கால சூழ்நிலைகளை பார்க்கணும், நிலவிலத்தை பார்க்கணும். ஆனால் நம்ம செய்த தவறுகள் எவ்வளவோ இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்னுடைய தவறையெல்லாம் பட்டியல் போட்டாங்க, அடைச்சே அப்படின்னு தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனாலும் நீதான் எனக்கு வேணும் அப்படித்தான் உங்களை என்னை ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த தேவன் கேட்குறாரு, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் நேசிக்கிறீங்களா, என்னை பின்பற்றி வந்து என் வேலையை செய்யுங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவன்
வேகமாக போகிறவங்க அவங்க என்னால் ஊழியத்தையே செய்ய முடியாதவங்க அவங்கள தான் தேடுறாங்க. அதுக்காக நம்ம ஆண்டவர் நம்ம அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ள போகக்கூடாது. இது வரைக்கும் செய்த பாவத்துக்காக ஒரு மன்னிப்பு கேட்டு நம்ம உள்ள வந்தனே தவிர அறியாமல் ஒருத்தர் செய்யறாங்க, அது தப்பு இல்லை. அறிஞர்கள் செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம செய்யக்கூடாது. காலையில் நான் ஆண்டவர்கிட்ட அதிகாலையில் உட்காந்து நான் கண்ணீர் விட்டு நான் இன்னும் என்ன செய்ய சொல்லியிருந்தோம். நான் என் மகன் இணைந்து நான் செய்கிறப்பா, என்னால் எவ்வளோ நாள் நான் செய்ய முடியுமோ செய்யறேன். எனக்கு பின்னாடி அவனை கொண்டு நீங்கள் எவ்வளோ செய்வீங்கள செய்யுங்க, என்னை கொண்டு கொஞ்சமாக செய்யலாம், அவனை கொண்டு நீங்கள் நிறைய செய்யலாம். நீங்கள் 2 பேருக்கு நல்ல ஒரு திறமை கொடுங்கப்பா. சமூகத்தில் இந்த கடனை வாழும்போது 2 பேருக்கு மாற்றி மாற்றி பயங்கர இடிமோடு காட்சி. எனக்கு திடீர்னு சொல்கிறேன், எனக்கு மயக்க வர மாதிரி அரசுக்கு வர மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, கிடிக்கஸாக இருக்குங்க. நம்மளே அதுதான் கடந்து போல இன்னும் அப்படி இருக்கலாம். எப்படி நான் ஆராதனை செய்தி அதிகாலையில் ஆரம்பிச்சாலுங்க என் மகளை இங்கே வேலைப்படுத்தி ஆராதனையில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன்னு சொல்லலாம். இங்கே வேலைப்படுத்தி செய்திக்கு வருவதற்கு முன்னாடி அத்தனை வார்த்தை அந்த மகளோட கொண்டு வந்த அந்த வார்த்தையிலிருந்து அந்த ஆராதனையிலிருந்து தான் இப்போ செய்திக்கு வார்த்தை வருது. அப்போ நம்ம எப்படி நேசிக்கிறாரு, அப்போ வேலையை நம்ம எப்படி செய்யணும். 3வது ஒரு நபர் கெட்ட குமாரன் எடுத்து ஆஸ்தியெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டான். நம்ம பெற்றோராக என்ன பண்ணுவோம், நமக்காக சம்பாதிச்சு வச்சு அதை பண்ண இதை பண்ண எல்லாம் இப்படி அழைச்சிட்டு வந்து நிற்கிறேடா. இதுக்கு மேலே என்ன செய்யணும், நம்ம பேசுவோமா பேச மாட்டோமா. ஆனால் அவர் என்ன செஞ்சார், என் பிள்ளை எப்போ வருவான்னு காத்திருக்காரு. அதெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சிங்கன்னா உலக பிரகாரமான காரியமே நமக்கு மைண்டில் வராதுங்க. என் பிள்ளை எப்போ வருவான். ஆனால் அவருக்கு தெரியும், எல்லாத்தையும் இழந்தாலும் என் பிள்ளை என் பக்கத்தில் வருவாங்க. எல்லாத்தையும் இழந்தாலும் உலக தகப்பனால் மீண்டும் எதையும் கொடுக்க முடியாது. ஆனால் நமக்காக மரித்து உயிரோட எழுந்த தகப்பன் இழந்ததை எல்லாத்தையும் இரட்டிப்பாய் கொடுக்க என் தகப்பனால் இந்த 3 காரியத்தை அவர் அன்புக்குள்ள நம்மளை என்னை சிந்திக்க வச்சார். அதனால இந்த 9வது வசனத்தில் எசேக்கியேல் 47 அதே 12 சொல்லப்பட்டிருக்கு, மாதமான புதிய கனிகள். அந்த கனிகளை நம்ம கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிக்கணும். நான் கூட நினைச்சேன், நானும் ஓப்பனிங் இன்னைக்கு எல்லா கனிகளும் மரங்களும் கட்டளைகளும் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு மகனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். எதையுமே எழுதியிருந்தா கூட நம்ம படிச்சு போயிருக்கோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கனிகள் ரொம்ப அவசியம், இந்த கட்டளைகள் ரொம்ப அவசியம். கீழே கனிகள் இருந்தால் தான் வளங்கள் செய்யப்படும். எனக்கு வளங்கள் வேணும் வளங்கள் வேணும் வளங்கள் வேணும் ஜெபிக்கணும். ஆனால் முதல்ல அந்த கனிகள் இருக்குதான் ஆண்டவர் பார்ப்பாரு. ஒரு மனுஷனுக்கு வளங்கள் இல்லாமல் நம்ம பரலோகம் போயிடலாங்க. நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. ஆனால் கனிகள் இல்லாமல் பரலோகத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அப்போ ஏசாமி காட்டி கொடுத்தவனையும் சிநேகித்தாரு, மனிதர்களையும் சிநேகித்தாரு, எல்லாத்தையும் ஊசாரித்தனம் பண்ணி வேஸ்ட் பண்ணி பேர நான் அடித்தவனையும் இதாப்பா எனக்கு வேணுங்க. அவன் வந்தாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸோட தான் போனாங்க. ஆனால் மோதிரம் போட்டாரு, நல்ல ட்ரெஸ்ஸை ஊற்றினாரு. அவனுக்காக ஒரு கண்ணையே அடித்தார், பெரிய விருந்தே உண்டு பண்ணாரு. ஆனால் அவன் சகோதரன் என்ன சொன்னான், எப்பா இத்தனை வருஷம் உன் கூட இருந்து நான் உழைக்கிறேன், எனக்காக நீ ஒன்றும் செய்யலை, ஆனால் இத்தனையும் அரிசி போட்டு வந்தது செய்யணும். அந்த அப்பா சொல்லுவார், எப்பா நீ என் கூட இருக்கிற, என்னுடைய எல்லாம் உனக்கு தப்பா. ஆனால் அவன் கெட்டு போய் வீணாக போனான். அந்த ஆத்மா கெடக்கூடாது, வந்திருக்கணும். அவனையும் நம்ம நேசிக்கணும். இந்த இறுதியம் உங்களுக்குள்ளே இருக்குதா? நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த 3 காரியத்தை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் சிந்திக்கணும். நம்ம கண்டிப்பாக சிந்திக்கணும். இந்த இறுதியம் இருக்குதாங்க. இது ஒரே நாளில் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் கற்றுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். கடைசியாக 9 முடிஞ்சிச்சு. கடைசியாக 10வது காரியம் யோவேல் 2:24 படிங்க. யோவேல் 2:24. ஆமாம் படிங்க. ஆமென் ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் கிருபைகளையும் தாளங்களையும் எல்லாம் அதில் வந்துடும். தானியம் இதை அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள போலி சொல்லிட்டு இருந்தால் அவனுக்குள்ள கர்த்தர் வார்த்தை கண்டிப்பாக நினைச்சிருக்கும். அதே மாதிரி அவன் கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டு இருப்பான்.
ஆவியின் கனிகள் அவனுக்குள்ள 9 இல்லைனாலும் 1ஆவது சரியா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் அவனை நடத்தி கொண்டே இருப்பார். ஆவியின் வரங்களை 9 இல்லைனாலும் 1ஐயாவது கொடுத்து அவன் ஆண்டவர் உயர்த்துவார். அவன் வல்லமையாய் தேவன் பயன்படுத்துவார். இதுதான் யோவேல் 2:24 ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஒரு தீர்க்க தரிசனம். உலக பிரகாரம் பார்த்தா அப்பமும் தண்ணீரும் திராட்சை ரசமும் எண்ணமும் நம்ம வீட்டில் எல்லாம் அரிசி பருப்பு காய்கறி நம்ம அதையும் நினைக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவன் என்ன செய்வாங்க, ஒரு பரிசுத்தாவியான நிறைய ஒரு மனுஷன் இருக்கிறான்னா முதல்ல அந்த மனுஷனுக்குள்ள தேவன் கொடுக்கறது கர்த்தருடைய வார்த்தை தான். ஏசப்பா பரிசுத்தாவியான நிரம்பி எல்லா இடத்துக்கும் போனோன்னு பாட்டு பாடி சுகம் பண்ணாரா, வார்த்தையை சொல்லி சுகப்படுத்தினாரா? வார்த்தையை சொல்லி தான் சுகப்படுத்தினார். அதுக்கு காரணம் ஆவியானவர் அவருக்குள் ஃபுல்லாக இருந்தார். அப்போ மனுஷனுக்குள்ள எப்பெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்குள்ளே தான் வார்த்தை ஈஸியாக இருந்தது. வேற என்ன சொன்னால் 2 தீமோத்தேயு 3:14 இந்த வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்குது. 40 தேவ ஊழியர்களை கொண்டு தீர்க்க தரிசிகளை கொண்டு இந்த வேத வசனத்தை ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கிறார். அதில் இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப ஈஸியாக உட்காந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும்போது அபிஷேகம் வந்தால் வல்லமை வரும். வல்லமைகள் வந்தால் வரங்கள் ஈஸியாக செயல்படும். அந்த வரங்கள் ஈஸியாக செயல்படுறது நம்ம கனிகளுக்குள்ள நம்ம போகிற பிள்ளைகளாக இருக்கும். அந்த கனிகள் நமக்கு வரணும்னா சிநேகிதனே நம்ம கூட்டம் அடையுது. மறுதளிச்ச பேதரோட கூட்டம் மாதிரி நீ வாப்பான்னா உடனே நம்ம என்ன செய்யணும், வந்தோம் எதுக்கு இருந்தாலும் விட்டு போட்டு நம்ம வந்தாலும் நீ வான்னா நம்ம வந்தாலும் நம்ம எதை இழந்து வந்தாலும் என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் போகிறேன்னு ஒரு பாவம் மன்னிப்பு நிச்சயம் மட்டும் நம்ம இருதயத்தோடு இருந்துச்சுன்னா கர்த்தர் அவனை தூக்கி எடுத்துடுவாங்க. அப்போ 10 விதமான காரியங்கள் வற்றாத நீரூற்றை போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படின்னு சொன்னால் இந்த 10 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும். அப்போ இந்த 10 காரியமும் நமக்குள்ள நடக்கணும்னா ஒரே ஒரு எச்சரிப்பு. சங்கீதம் 1:1-2 படிக்க பார்க்கலாம். இந்த 10 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள வரணும்னா சங்கீதம் முதல் சங்கீதத்தில் 1-2 இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சாதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இந்த 10 காரியமும் நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. துன்மார்க்கர்லாம் எப்படின்னா நம்ம ஒன்றும் பெரிய நீதிமான் நினைச்சு நம்ம எதுக்கு இருக்கிறவங்க குற்றவாளியாக நியாயம் செய்யக்கூடாது. அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். கேட்டுட்டு அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருதா சரி வருதான்னு மட்டும் நம்ம கேட்கணும். அதுக்கும் நமக்கு விடை கண்டுபிடிக்க முடியலன்னா தேவசமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணி அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் இப்படி சொல்கிறாங்க இதை செய்யலாமான்னு கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அதை விட்டு நம்ம விளையிடணும். அதுக்காக அவங்கள நீ துன்மார்க்கராக இருக்கிற நீ சொல்கிற ஆலோசனை நான் கேட்க முடியாதுன்னு அவங்கள நம்ம எதையும் பேசக்கூடாது. தேவசமூகத்தில் விட்டு நல்லா எழுதிட்டுக்குள்ள சரி அதை நான் கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மனுஷனோட சாட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா அவங்க தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். மனுஷன் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா அந்த மனுஷன் யார், அவங்களோட சாட்சி எப்படி, இந்த சாட்சியை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஆலோசனை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆலோசனைப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்காம நம்ம விளக்கணும். பாதிகள் வழியில் நிற்கக்கூடாது. இந்த தப்பை பண்ணிட்டு சொன்னால் கீழ்ப்படியாம சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு தடவை அது அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட்டுக்கு போய் கேஸுக்கு போய் வந்துடுவாங்க. திருப்பி அந்த தப்பவே செய்வாங்க. நிறைய மாறுதல் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா. முதல்ல காதலிப்பாங்க, அதை விட்டுட்டு இன்னொன்று காதலிப்பாங்க, இன்னொன்று காதலிப்பாங்க. வாழ்நாள் அவங்க வாழ்க்கையை அப்படித்தான் இருக்குது. பாவத்து மேலே பாவம் அப்படி நம்ம போகக்கூடாது. அப்புறம் 3வது என்ன சொல்லப்பட்டிருக்குது, பரிகாசக்காரர் உட்காரும் இடம். அது யாராக இருந்தாலும் சரி கர்த்தரால் உலகத்தில் படைக்கப்பட்டவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனவங்களோ ஏற்றுக்கொண்டவங்களோ ஏற்றுக்கொள்ளாதவங்களோ யார் வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு நம்மளை ரசிக்கிற தேவன் நாளைக்கு அவங்களே ரசிப்பார். ஒரு மாதிரி ஏழமாக பேசுகிறாங்களா, கிண்டல் பேசுகிறாங்களா, நக்கல் பேசுகிறாங்க, இவங்களா அது பயிர் எடுத்து போகிறாங்க அது ஏன்னு சொல்லுவாங்கப்பா, சோத்திரிப்பாங்கப்பா அப்படின்னு நம்மளை ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க பற்றியா. அந்த மாதிரி இதை நம்ம கண்டிப்பாக ஐடியா பண்ணிடலாம். அவங்க பேசும்போதே நமக்குள்ள ஒரு சில சங்கடங்கள் வரும். ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஷிப் விதத்தில் நம்மளை கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அது நமக்கு அது ஜாலியாக இருக்கும். அவங்க அதை நம்ம இறுதியிட்ட காயப்படுத்தாது. ஆனால் சிலர் காயப்படுத்துறது அதை நம்மளுடைய நக்கலாக இருக்கும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, முன்மாதிரி ஆலோசனையை
தேவையில்லாத மனுஷனோட நீ கனெக்டிங்கில் இருக்காது. உன்னை ஒரு மாதிரி அவன் பரியாசம் பண்ணுறான், கேவலப்பட்டவன் தெரிஞ்சால் தாராளமாக நீ அவனை விட்டு வெளியே வந்துடும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம செடிக்கணும். ஒரு மனுஷன் நம்ம ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ரைட்டு பேசிட்டு போகணுன்ட்டு அவனை விட்டு நம்ம விலகி தான் இருக்கணும். விலகி இருந்து அந்த பிள்ளைக்காகவும் பையனுக்காகவும் யாருக்காகவும் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு நம்ம குறிப்பாக செய்ய வேண்டியது அது 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை இரவு பகல் நம்ம படிக்கணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கணும் அப்போல்லாம் காலையில் மாலையில் சாயங்காலம் அதிகாலையில் உட்காந்து என்ன செய்யணும், அந்த வேதத்தை நம்ம வாசிக்கிட்டே இருக்கணும். வேதத்தை வாசிக்கிட்டு அதை நேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் எழுதின ஒரு புத்தகத்தை நான் வாசித்த பொழுது ஆதியின் 9 வரங்களும் எப்படி செயல்படுன்னு போட்டால் A to Z எல்லாமே ஒரே வார்த்தையில் வந்துட்டாரு. பைபிளை வாசிக்கணும் நேசிக்கணும், பைபிளை வாசிக்கணும் நேசிக்கணும், பைபிளை வாசிக்கணும் நேசிக்கணும். 2வது அதை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை அப்படியே எழுதிட்டே இருக்கணுமா கைப்பட. அப்போ யாரெல்லாம் வாசிக்கணுமோ, யாரெல்லாம் நேசிக்கணுமோ, அந்த வேதத்தை யாரெல்லாம் பேனா வச்சு நம்ம கைப்பட எழுதி கொண்டே இருக்கணுமோ அவங்க வாழ்க்கையில் வரணும் ஈஸியாக செயல்படுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் வரங்களுக்காக நீங்கள் செடிக்கணும்னா ஆவியின் கனிகளை கேட்டு வாங்கிங்க. கனிகள் உள்ள வரும்போது வரங்கள் ஈஸியாக செயல்படும். வரங்கள் ஈஸியாக செயல்படணும்னா வேதத்துக்கும் நமக்குள்ள ஒரு கனெக்டிங் இருக்கும். ஆமாம், ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு இந்த நாளில் இந்த வார்த்தை புரிஞ்சிடும். ஏன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, சமாதானமாக இருக்கிறாங்க, இவங்களோட வார்த்தையை சொன்னாங்கன்னா நமக்கு அந்த வார்த்தையில் நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது அப்படின்னு சொன்னால், வற்றாத நீருற்ற போல நீங்களும் நானும் இருக்கணும்னா இந்த சொல்லப்பட்ட அந்த 10 காரியமும் நம்ம மனசில் இருக்கணும். நீங்கள் வீட்டில் போய் ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இந்த சாப்பிட்டாலும் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம செய்கிற காரியம் ஏதாவது ஒன்று வாங்கிதான் நம்ம எடுக்கிற முயற்சி. அது ஒரு சில முயற்சி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நம்ம தப்பாலும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா தேவன் ஒரு சில காரியத்தை உடனே கொடுப்பாரு, ஒரு சில காரியத்தை வெயிட் பண்ணி கொடுப்பாரு. வெயிட் பண்ணி கொடுக்குறாருன்னா அதுக்கு ஏதோ பெரிய பெரிய திட்டம் நம்மகிட்ட இருக்கு. 2வது மாணவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சியாக இருக்கிறோமா, செழிப்பாக இருக்கிறோமா, நம்ம பாதையை சரியாக தான் போயிட்டுருக்கிறோமா, குடும்ப வாழ்க்கைனா குடும்பத்தை சரியாக நடத்துகிறோமா, இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் போகும்போது கட்ட சத்தத்துக்கு சரியான பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கிறோமா, நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா நமக்கு சரி எந்த ஆபத்து நாசம் மோசம் வந்தாலும் அது வந்து நிலைக்கு பாதுகாக்கிறாங்க. அப்படி நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்கா, வெளிச்சத்தை பார்க்குற பிள்ளைகளாக இருக்கிறோமா. அப்புறம் நம்ம வந்து ஆதிக்கக்கூடிய வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம வளர்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். அந்த அபிஷேகத்தின் அளவை நம்ம டெராசில் நிறுத்த மாதிரி பார்க்கணுங்க. இன்றைக்கி 5% ஏறி இருக்குதா, இப்போ நமக்கு உடம்புல பிளட் கம்மியான நம்ம அறியாமல் உடம்புல நரம்பு தரைச்சி கை தரைச்சி சோறு விளவில் வந்து ஓடணும் டாக்டர்கிட்ட. டாக்டர் சொல்லுவார், இவ்வளோதான் இருக்கணுமா, 2 பாயிண்ட் பிளட்டை போட்டுக்கோ, இதுக்கு மேலே நீங்கள் நிறைய ஆகாரத்தில் நீங்கள் பலப்படுத்திக்கணும். நம்மளை பாதுகாக்கிறது நம்ம என்னென்ன தான் சாப்பிடணும், பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் சாப்பிட்டு உலக பிரகாரமாக அந்த இடத்துக்கு ஏற்றணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினம் இன்ச்சின்ச்சா நம்ம போலீஸ் வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை ஒரு செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா விசுவாசத்தில் நம்ம ஆணித்தரமாக ஏசப்பாவோட விசுவாசத்தில் கனெக்டிங்கில் நீங்களும் நானும் இருக்கணுங்க. அப்போ தான் தேவன் என்ன செய்வார்னா சமாதானத்துக்குள்ள நம்மளை என்ன செய்வார்னு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் சமாதானத்துக்குள்ள கொண்டு போவாங்க அந்த ஆவியின் கனிகள் வரும். ஏன்னா சமாதானம் நம்ம வந்துருச்சுன்னா ஆவியின் கனிகள் நம்ம கூடயே வரும். கனிகள் வந்துருச்சுன்னா கர்த்தரோட வார்த்தை வந்துடும், அபிஷேகம் வந்துடும், வல்லமைகள் வந்துடும், வரங்களும் வந்துடும். அப்படி எல்லாம் எழுந்து நிற்போமா. இந்த நாள் ஆவியானவர் உங்களோட என்னோட பேசுகிற வார்த்தைக்காக முதலாவது ஏன்னா ஒரு சபையில் ஆத்துமாக்கள் நம்ம இருக்கணும்னா இந்த சபைக்குள்ள எல்லாமே இருக்கணும். கர்த்தரோட வசனம் இருக்கணும், அவரோட வார்த்தை இருக்கணும், அவரோட அபிஷேகம் இருக்கணும், அவர் வல்லமை இருக்கணும், அவர் வரங்கள் இருக்கணும். ஏன்னா ஒரு ஊழியத்துக்கு 5 வகையான ஊழியம் சபைக்குள்ள இருக்கணும். அதுதான் ஊழியம். நம்ம ஒருத்தரே நம்ம எடுத்து ஒருத்தரே சாப்பிட்டு ஒருத்தரே வளரக்கூடாது. கூட இருக்கிறவங்க வளர்த்தி கூட நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க கூட இருக்கிற காரணங்கள்லாம் வெளியே கொண்டு வரணும். இதுதான் ஒரு ஊழியம். அதனால இந்த நாளில் நீங்கள் எல்லாம் கண்ண மூடி இந்த 10 வார்த்தையானவரே எனக்குள்ள இருக்குதான்னு ஒரு 5 நிமிஷம் நீங்களே யோசனை பண்ணி பார்க்கலாம். நான் செய்கிற காரியமெல்லாம் வாக்கிதான், ஏன் அது வாக்கில ஆதிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ச்சியாக இருக்கிறேன்னா, சரியாக தான் நான் போயிட்டுருக்கிறேன்னா,
என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இருக்குதா? நான் வெளிச்சத்தை பார்த்து நடக்கிறேன்னா இருளை பார்த்து நடக்கிறேன்னா? அனுதினமும் என்னுடைய ஹோலி ஸ்பிரிட்டோட அளவை நான் நிறுத்தி பார்க்குறேன்னா? அவருக்கும் எனக்குள்ள ஒரு உறவு எப்படி இருக்குது? விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குது? சமாதானத்தின் எப்படி ஒவ்வொரு நாளும் என் எழுதியத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகுதா? இல்லை துக்கம் உண்டாகுதா? துக்கம் வரும், பாடல் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், எல்லாமே வரும். ஆனால் அந்த மத்தியில் அவரை அந்த உறுதியாக பிடிச்சு உயர்த்தி கெடுக்கும் போது பாருங்க, அந்த சமாதான நதி வந்து என்ன செய்யுமா? புரட்டோடு ஆலை போல் அது வந்துடுமா? அது வந்துச்சுன்னா அது பாருங்க, இடுப்பில் வைத்து நீங்கள் தாளாட்டப்படுவீர்கள். அப்போ நினச்சி பாருங்க, நம்ம சின்ன குழந்தைய தான் இடுப்பில் வச்சு நம்ம தூக்கிட்டு நடப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதான நதி உன்னை கூட வந்துடலாம். என் இடுப்பில் உன்னை வச்சு நான் சமைப்பேன், என் கணத்தில் உன்னை வச்சு, என் முழங்கால வச்சு உன்னை தாளாட்டுவேன். குழந்தைய தொட்டில் போட்டு தான் தாளாட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் முழங்கால நம்ம படுக்க வச்சு தாளாட்டுறாருமா. இதை காட்டிட்டு ஏதாவது ஒரு பெரிய கிருபை உங்களுக்கு எனக்கு வேணுமா? அதே போல் அவர் சொல்றார், ஆவியின் கனிகளை மாதந்தோறும் புதிய புதிய கனிகளை நம்ம கொடுக்குற பிள்ளைகளாக மாற்றுவாராம். இன்னைக்கு இந்த 9 கனிகளில் என்ன கனிகள் இல்லைன்னு கேளுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், 9 ஒரு பேப்பரில் எழுதுங்க. எது இல்லைன்னு பாருங்க, இருக்கிறத டிக் பண்ணுங்க. இல்லாத எனக்கு இது இல்லைன்னு இந்த நாளில் இருந்து கேளுங்க. அடுத்த நாள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா நாட்கள் வரும்போது நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்குள்ள ஆவியின் கனிகள் இருக்கிறத மற்றவங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லணும். நம்ம சொல்லக்கூடாது, எனக்கு கூட அன்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, சந்தோஷம், சமாதானத்தோட சொல்லலாம். நான் ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை என் குடும்பத்தையும் சமாதானமாக நடக்கிறாரு. ஆனால் அன்பு இருக்குது நம்ம சொல்ல முடியாது, பொறுமை இருக்குன்னு சொல்ல முடியாது, தாழ்மை இருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இன்னொரு மனுஷன் நம்ம கூட இருந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். இவங்க தாழ்மை உள்ளவங்க, ஈசியாவை பார்த்துன்னு சொல்கிறாங்க, ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனுஷன். ஆரம்பத்தில் சுவிசேஷ அழைப்பில் இருந்தார், மறிக்கும் போது அப்போஸ்தலனா மறிச்சாருங்க. அந்த மாதிரி சாட்சி நம்மகிட்ட இருக்கா? ஆவியின் கனிகளில் வளர்கிற பிள்ளைகளாக மாறணும். அதில் வளர்ந்தோம்னா தான் கடைசியாக கர்த்தரோட வார்த்தை வரும்போது, அபிஷேகம் வரும்போது, வல்லமை வரும்போது, வரங்கள் தானாக நமக்குள்ள செய்யணும். ஆமே, ஹல்லேலூயா. இதை நீங்கள் வீட்டில் போய் ஒரு பேப்பரில் மீண்டு எழுதி சிந்திச்சு பாருங்கள். எல்லாம் அப்படியே கண்களை மூடுமாமா. ஏசப்பா நன்றி, ஆவியானவரே உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசினார் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த நாளில் இந்த 10 விதமான வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தினே உமக்கு நன்றி சிறப்பா, நன்றி அப்பா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார், வற்றாத நீரூற்று இருக்கும் என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 10 காரியங்கள் நிச்சயமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கப்பா. அந்த 10ல் நாங்கள் 1 இருக்கிறோமா, 2 இருக்கிறோமா, 9 இருக்கிறோமா, 10 இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாதப்பா. அதற்கு முன்பதாக ஒரு விஷயங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். எப்படி ஒப்புக் கொடுக்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பா எப்படி யூதாசை பார்த்து சிநேகிதனேன்னு சொன்னாரோ அந்த அன்பு எங்களுக்குள்ள வரணும்னு இப்போ கேளுங்க. மறுதளிச்சப்ப கூட நீ வாழ உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாரே, அப்போ எங்களை மறுதளிச்சவங்க, எங்களை பேசுகிறவங்க, எங்களை காயப்படுத்தினவங்க, துக்கப்படுத்தினவங்களை பார்க்கும்போது ஆண்டவரே அந்த நேசிக்கிற அன்பு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுங்கப்பா. எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் பாவத்துக்குள்ள போனாலும் என் பிள்ளை என்னை தேடி வருவதில் எங்களுக்காக நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீரப்பா. அதனால நாங்கள் மீண்டும் உண்மை தேவையில்லாத காரியங்களை கொண்டு போய் விடாதபடி என் அப்பா எப்போ நான் வருவேன்னு காத்திருக்கிறாரேப்பா. அந்த தகவலுக்கு ஆண்டவரே நாங்கள் ஊழியர் செய்யலப்பா, குடும்பமாக நாங்கள் ஊழியர் செய்யலப்பா, இன்னும் ஊழியத்தை நாங்கள் வல்லமையாக செய்யலப்பா. அதுக்கு உங்கள் கிருபை கொடுங்கப்பா. அந்த அன்புக்குள்ளே இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த மாறாத அன்பு இந்த நாளில் எங்களுக்குள்ள வரட்டுமாப்பா. உங்கள் ரத்தத்துக்குள்ள வாய்க்கு ஒரு விஷயம் எங்களை கழுவுங்கன்னு சொல்லுங்க. கழுவுங்க ஆண்டவரே. அந்த அன்பு வந்தால் மட்டும்தான் மீதி இருக்கிற அந்த 9 அபிஷேக காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் வரும். நேரே அன்பு தான். அந்த அன்பு எந்த மனுஷனும் நம்ம கொடுக்க முடியாது, நம்மளாலையும் பெற முடியாது. அந்த இயேசு கிறிஸ்து உண்மையான அன்புல அன்றைய எங்களை வழி நடத்துங்கப்பா. அதில் எங்கள் குறைவுகள் நிறையா இருக்கு ஆண்டவரே. அந்த குறைவுகளை இந்த நாளில் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நீங்கள் நிறைவாக்குங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. அதே போல இந்த நாளில் கேட்டேன் ஏசாயா 58:11 ஆண்டவரே, அந்த வேத வசனத்தின்படி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல அப்பா எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. நாங்கள் ஏதாவது ஆண்டவரே வாழ்க்கையில் தவறி இருந்தாலும், பின்மாற்றத்தில் இருந்தாலும், நீங்கள் சொந்த வேலையை செய்யாமல் நாங்கள் கீழ்ப்படிந்திருந்தாலும், உங்களை நாங்கள் தேடாமல் இருந்தாலும் ஆண்டவரே
அது வேணும் இது வேணும்னு நாங்கள் கேட்டோம். ஆனால் நீங்கள் வேணும்னு நாங்கள் கேட்கலப்பா. அது காலையில் என்னை 3:30 மணிக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. உனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நீ கேட்கல. ஆனால் நான் வேணும்னு நீ கேட்டியா? அந்த வாக்கில் ஆண்டவரே இந்த வரைக்கும் என்னை கண்காலங்கள் வைக்கிறப்பா. ஆண்டவரே எனக்கு எல்லாம் அந்த பூமியில் தேவை. நான் மனுஷன் தானப்பா, நீங்கள் தான் எனக்கு வேணும். நீங்கள் வந்து அந்த தேவை வந்துடும்ல. எனக்கு காலையில் ஒரு நிமிஷம் என் கண்காலம் வச்சிங்கப்பா. அதே போல அன்பு பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா தேவையும் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ தானே தேதி 5 25 நாள் 26 நாள் நான் கடத்துறதில்லை. எவ்வளோ ஊழியர்கள், எவ்வளோ போக்குவரத்து, எவ்வளவு காரியங்கள், ஸ்கூல் காரியங்கள், வீட்டு காரியங்கள், கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, எல்லா வாடகையும் இருக்குதுல்லப்பா. வாங்கின இடத்துல கொடுக்கணும், சொந்த இடத்துல கொடுக்கணும், எல்லா தேவையும் இருக்குதுப்பா. ஆனால் அந்த தேவை எல்லாவற்றையும் என் தேவன் தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்கிறவங்க உங்கள் கைகளை வானத்துக்கு நேரம் எங்களுக்கு 2 கரத்தையும் உயர்த்துங்க. என்னன்னு தெரியல, என் தேவன் தான் தேவைன்னு யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு தேவன் சொன்னார். இந்த சொல்லப்பட்ட இந்த 10 ஆசீர்வாதங்களும் அப்படியே நான் இன்னும் உங்களை நான் நேசிக்கிறேன். இன்னும் நான் உங்களை நேசிக்கிறேன். இன்னும் நான் உங்களை நேசிக்கிறேன். அந்த அன்பு கர்த்தர் வருகை வரைக்கும் நம்மளுடைய பேசப்பாங்க பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை பற்றி அறிந்து கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு வந்த அன்பு பிள்ளைகளுக்கு இந்த இயேசுவின் நாம ஊழியத்தின் சபைக்கு ஆண்டவரே நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. வாழ்நாள் முழுவதும் மனதில் வைத்து கடைபிடிக்க கிருபை செய்வோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.